வணக்கம். வரப்போற காலம் ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நம்ம நிறைய பேர் பேசி கேட்டிருக்கோம். ஆனா, பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே மாமுனி அகத்தியர் இத பத்தி ரொம்ப ஆழமா ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காரு. சரி, அந்த கடினமான காலங்கள நம்ம எப்படி தாண்டி போகலான்னு அவர் சொன்ன அந்த வழிகாட்டுதல பத்தி தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். பாருங்க, அகத்தியர் எந்தவித பூசி மெழுகள் இல்லாம ரொம்ப நேரடியா விஷயத்துக்கு வராரு. வருங்காலம் மிக கடினமானதாக இருக்கும். இது நம்மள பயமுறுத்துறதுக்காக சொன்னதில்ல, தயார்படுத்துறதுக்காக சொன்ன ஒரு எச்சரிக்கை. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சொன்ன இந்த விஷயம் இன்னைக்கு நமக்கு எவ்ளோ பொருந்தி போகுதுன்னு நினைக்கும்போதுதான் இதோட முக்கியத்துவமே புரியுது. ஆனா அகத்தியர் வெறும் கஷ்டம் வரும்னு சொல்லிட்டு நிறுத்தல. அதுக்கும் மேல போய் நம்ம முன்னாடி ஒரு தேர்வையும் வைக்கிறாரு. அதாவது, நாம தேர்ந்தெடுக்க போற பாதை நம்மள 2 முற்றிலும் வேற வேற விளைவுகளுக்கு கொண்டு போகும்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாரு. அது என்னென்ன பாதைகள்னு இப்ப பார்க்கலாம். இங்க பாருங்க, அகத்தியர் எவ்வளவு அழகா 2 பாதைய பிரிக்கிறார்னு. ஒரு பக்கம் நன்மையின் பாதை, அதாவது நல்லது செஞ்சுக்கிட்டு இந்த பாதையில போறவங்க மட்டும்தான் வரப்போற கஷ்டத்திலிருந்து தப்பிக்க முடியும்னு உறுதியா சொல்றாரு. இன்னொரு பக்கம் தீமையின் பாதை. இதுல போனா ஆரம்பத்துல சில லாபம் கிடைக்கிற மாதிரி தெரியலாம், ஆனா இறைவன் நினைச்சா எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்துல பறிச்சுடுவார்னு எச்சரிக்கிறாரு. ஆக நம்மளோட செயல்கள் தான் நம்ம எதிர்காலத்தை தீர்மானிக்கும்னு இதுல இருந்து நல்லாவே புரியுது இல்லையா? சரி, அப்போ அந்த பாதுகாப்பான நல்ல பாதையில போகணும்னா நமக்கு என்னதான் வேணும்? அந்த ஆபத்துல இருந்து நம்மள காப்பாத்துற முதல் மற்றும் முக்கியமான கவசம் எது? அதுக்கும் அகத்தியர் ஒரு அருமையான வழிய காட்டுறாரு. அதுதான் ஒழுக்கம். நம்ம வாழ்நாள் முழுக்க கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அகத்தியர் சொல்ற இந்த ஒழுக்கம்ங்கிறது வெறும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது. அது நம்ம மனசுக்குள்ள இருந்து வழிகாட்டுற ஒரு காம்பஸ் மாதிரி. எது சரி எது தப்புன்னு நமக்கு உள்ளுக்குள்ள இருந்து சொல்ற ஒரு விஷயம். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில இதை விட ஒரு உயர்ந்த குணம் வேற எதுவுமே இருக்க முடியாதுன்னு அவர் ஆணித்தரமா நம்புறாரு. ஆனா இந்த ஒழுக்கம்ங்கிறது ஒரே நாள்ல வந்துடுற விஷயம் கிடையாது. அது ஒரு வாழ்நாள் பயணம். பாருங்க, சின்ன வயசுலயே குழந்தைங்களுக்கு ஒழுக்கத்தை கத்துக் கொடுத்துட்டா அதுவே அவங்க வாழ்க்கை முழுமைக்கும் ஒரு கைடா மாறி அவங்கள ஒரு பெரிய உயரத்துக்கு கொண்டு போகும்னு சொல்றாரு. பெற்றோர்கள் அவங்க பிள்ளைங்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவியே இதுதாங்க. ஒழுக்கமா இருக்கணுங்கிற இந்த நடைமுறை ஆலோசனையிலிருந்து இப்ப அகத்தியர் நம்மள ரொம்ப ஆழமான ஒரு தத்துவ ரீதியான கேள்விக்குள்ள கூட்டிட்டு போறாரு. இது நாம ஒவ்வொருத்தரும் நம்ம மனசாட்சிய தொட்டு கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நாம கோயிலுக்கு போறோம், பிரார்த்தனை பண்றோம், சாமி எனக்கு அது வேணும் இது வேணும்னு ஒரு பெரிய லிஸ்டே வாசிக்கிறோம் இல்லையா? ஆனா இப்படி உரிமையா கேக்குறதுக்கு நமக்கு நிஜமாவே தகுதி இருக்கா? இந்த ஒரு கேள்வி நம்மளோட ஆன்மீக நம்பிக்கையோட அடித்தளத்தையே கொஞ்சம் அசைச்சு பாக்குது. நம்ம இப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போதே அகத்தியர் ஒரு குண்ட தூக்கி போடுற மாதிரி ஒரு பதில சொல்றாரு. உயிரும் உடம்பும் உங்களுக்கு சொந்தமே இல்ல. என்னது? நான் என்னுடையதுன்னு நினைக்கிற இந்த உடம்பும் உயிருமே நம்மளோடது இல்லையா? ரெண்டுமே இறைவனுக்கு சொந்தமானது. அப்ப விஷயம் ரொம்ப சிம்பிள். அகத்தியர் சொல்றபடி பார்த்தா நமக்கு சொந்தமில்லாத ஒரு உடம்பையும் உயிரையும் வச்சுக்கிட்டு நாம எப்படி இறைவன்கிட்ட உரிமையோட கோரிக்கை வைக்க முடியும்? நம்ம எனக்கு உரிமை இருக்குன்னு நினைக்கிறதே ஒரு தப்பான புரிதல் அடிப்படையில தான். நம்ம எண்ணத்தோட விளைவு எப்படி இருக்குன்னு இங்க பாருங்க. நாம ரொம்ப சுயநலமா எனக்குன்னு மட்டுமே வாழ்ந்தா இறைவன் என்ன நினைப்பாராம்? இவனுக்கு புண்ணியத்தை எப்படி பயன்படுத்தணும்னே தெரியலன்னு நினைச்சு அதை திரும்ப எடுத்துட்டு கஷ்டத்தை கூட கொடுக்கலாம். ஆனா அதுவே நாம மத்தவங்களுக்காக வாழ ஆரம்பிச்சா புண்ணியமும் சரி ஆசீர்வாதங்களும் சரி தானா வந்து சேரும். சரி, உரிமையோட கேட்கக்கூடாதுன்னு அப்புறம் என்னதான் பண்றது? இதுக்கு ஒரு வழி வேணாமா? அதுக்கும் அகத்தியர் ஒரு அருமையான வழியை சொல்றாரு. இதுதான் இந்த தீர்க்க தரிசனத்தோட கிளைமேக்ஸ்னே சொல்லலாம். எல்லா பிரச்சனைக்குமான ஒரு திறவுகோல். இதுதாங்க மொத்த சாராம்சமும். நாம கோரிக்கை வைக்கிறத விட இறைவன்கிட்ட முழுமையா சரணடைவதுதான் சிறந்த பாதை. எல்லாமே உன்னோடதுதான், நீயே பாத்துக்கோன்னு நம்மள முழுசா ஒப்படைச்சிட்டா அது நாம கேக்குறத விட பல மடங்கு சக்தி வாய்ந்ததுன்னு சொல்றாரு. ஆக அகத்தியரோட இந்த ஞானத்திலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இதுதான். எதிர்காலம் கஷ்டமா தான் இருக்கும், அதுல சந்தேகமே இல்ல. ஆனா ஒழுக்கம்ங்கிற கவசத்தை போட்டுக்கிட்டு மத்தவங்களுக்கு நல்லது செய்யற பாதையில நடந்தா நம்மால நிச்சயமா அதை கடந்து வர முடியும். உண்மையான பலம்ங்கிறது உரிமையோட கேட்கறதுல இல்ல, முழுசா சரணடையறதுல தான் இருக்கு. நாம வாழ்ற இந்த உலகத்துல எல்லாத்தையும் தேடணும் அடையணும்னு ஒரு ஓட்டம் ஓடிட்டே இருக்கும்.
ஆனா ஒரு நிமிஷம் நின்னு யோசிச்சு பாப்போமா, ஒருவேளை எல்லாத்தையும் புடிச்சு வைக்கிறத விட்டுட்டு இறைவன்கிட்ட முழுசா விட்டுடுறதுல தான் நாம தேடுற உண்மையான சக்தி ஒளிஞ்சிருக்கோம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிந்திச்சு பாருங்க.